கோழிக்கன்று போட்டதுக்கே இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களோட சேவை அளப்பரியது அங்கேருந்து இங்கே வந்துக்கலையா மினக்கட்டு? இதுக்குல உங்கள் ஆக்களை விட நாய் தானே கூட்ட நிற்குது. உங்களுக்கு பெட்டில் இல்லை நேப்படுத்து இருக்குது. அப்போ உங்களை யார் அக்கா பார்க்குறது? இப்போ ஒரு இல்லை பார்க்குறது எனக்கு கஷ்டம்தான். அப்போ எப்படி சாப்பிட்றீங்கல்ல? சாப்பாடு ஒன்றும் இல்லை. எப்படி எங்கேயும் போனால் டென் வீடுகள்லாம் போய் எங்கேயும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது. அப்போ இப்போ இந்த அடிச்ச டிட்வா புயலுக்குள்ள மலைக்குள்ள எல்லாம் சரியான வெள்ளம் இதுக்குள்ள வர வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி. அப்போ இதுதானா நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டது? இது நேட்டியான் கறியா? சொல்றீங்க? ஓ மை காட், இது என்ன பருப்பா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து இவங்க குளிக்கிற இடமாம் வந்து கடவுளி. ஆனால் இவங்க சரியான ஒரு சரியான ஒரு தாங்குற சக்தி இருக்குன்னு நான் சொல்லணும். எப்படி இங்கே இதில் கால் எப்படி வச்சு இதில் எப்படி அதை விட இந்த வீட்டு கரையை கொஞ்சம் பாருங்களா. அப்போ இந்த வீட்டு கரையோட இப்படியே இந்த மரம் செடி கொடியெல்லாம் படர்ந்துருக்கு. என்னண்டு உண்மையிலே ஏன்னா இதை பார்க்க போனால் இன்றைக்குன்னு சொல்லி வந்து இவங்களை இந்த உதவி ஒன்றுக்காண்டி செட்டப் பண்ணி கொண்டு வந்து விட்டமே கிடக்குது. ஆனால் இதுக்கே உண்மை அவங்க வாழ்கிறாங்கன்ற என்னன்றாப்பா. எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் இந்த ஒரு அதாவது வந்து கோழி கூட்டு கண்டு போட்ட இடத்துக்குள்ளே வந்துட்டு இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாக நான் மனமிட்டு சொல்கிறேன், அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரியே இல்லை. வந்து ஏன்னு சொன்னால் அதை துறக்கவே வந்து ஒரு மனம் உண்டு வருதுண்ணா. நாங்கள் உண்மையாக கதைப்போம், ஏன் பொய்யா கதைப்பேன் என்ன. அப்போ இன்றைக்கு இரவைக்கு என்ன சேர்ப்புறீங்க சாப்பாட்டுக்கு? என்ன சிலவளை நான் கூடுதலாக சாப்பிடாம விட்டு எனக்கு பசிக்கவே மாட்டேது. இன்றைக்கு உண்மையாக நான் கண்டதுக்கே நீங்கள் ஒரு அதிசயமான இதாக இருக்கிறீங்களாக்கா, எப்படின்றதுல இருக்கிறீங்க. அப்போ இப்போ உங்கள்கிட்ட இப்போ செலவுக்கு எவ்வளோ காசு இருக்குது கையில்? இப்போ 20 ரூபா. 20 ரூபாவா? என்ன சிரிக்கிறேன்? அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டையான் வீடியோவில் சொன்னமே தான் வந்து அதாவது வந்து காரில் போய் கொண்டிருக்கோம். இந்த மாலை சந்தி கடந்து வந்து போகிறோம். நாங்கள் இப்போ வதிரி ரோட்டால் வந்து போக போகிறோம். ரைட், எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மல்லாகம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நிசாக்கா இருக்காங்க, அதாவது சிறுபட்டியில். அப்போ நிசாக்கா வந்து சொன்னால் கடைசியாக நாங்கள் அந்த குடிபூதல் செய்த அன்றைக்கு வந்து இப்படி கிருஷ்ணான்னு தான் நான் சொல்லி கதைக்கிறவா, நான் அப்படியே சொல்கிறேன் இந்த பழக்கத்துக்கு. அப்போ கிருஷ்ணான்னா அப்படி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்று இருக்குது, ஒருக்கா போய் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் உடனே இப்போ தானே உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சு அதுக்கிடையில் இன்னும் ஒரு ஆளை நீங்கள் காட்டுறீங்களா அப்படின்னு யோசித்து போட்டு, சரி ரெண்டாலும் வந்து கஷ்டமெல்லாம் நாங்கள் போய் பார்ப்போம் தானே அப்படின்னு போட்டு பிறகும் ஒரு நம்பிக்கை என்னென்றால் இப்போ நிசாக்காவுக்கு தெரியும். அதாவது வந்து இப்போ காட்ட வேண்டிய ஒரு ஆளை வந்து எப்படியான ஒரு ஆளாக காட்டணும்னு சொல்லி. அப்போ நான் வந்துட்டு நான் நிசாக்காட்ட சொன்னேன், உங்களுக்கு சொல்ல தேவையில்லை தானே, அதாவது எங்களுக்கு எப்படியான ஆகலாக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்குமென்னு சொன்னால், அதாவது உண்மையிலேயே வந்து எங்கள்கிட்ட அந்த உதவி வந்து போய் சேர்றக்குரிய ஒரு ஆளாக இருக்கணும் 100%. மற்றது எந்த ஒரு பொய்யும் சொல்லாத ஒரு ஆக்களாக இருக்கணும் வந்து. என்ன சொன்னால் நீங்கள் நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்குது தானே அப்படின்னு சொல்லியும் ஓமண்ணா இது வந்து ஒரு வயதான அம்மாவும் ஒரு பிள்ளையும் வந்து, அதாவது அந்த பிள்ளையுமே வந்து திருமணம் செய்யலை இன்னும் சம்திங்னு சொல்லி வந்துட்டு முக்கியமாக அந்த அதாவது 2 பேருமே வந்துட்டு பொம்பளையெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான மோசமான நிலைமையில் இருக்குதுன்னா போய் பாருங்க உண்டு. அப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறதால நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி. அப்போ நான் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்க வந்துட்டு அக்கா சொன்னேன் என்னென்னு சொன்னால், அந்த வீட்டுக்காரரை எங்களை கொண்டு போயிட்டு சரியாக இனம் காட்டக்கூடியாக்கள் வந்துட்டு இப்போ கொழும்பு போயிட்டாங்களாம். ஸோ அவங்க வர மட்டும் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கன்னா நான் வந்த பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கிடையில் வந்து நாங்கள் ஒரு 2-3 பேரை வந்து நாங்கள் பார்க்க போயிருந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் தடவை வந்து அதாவது எங்கே நாவற்குழியில் பார்த்தது அது வந்து ஓகே, அதே மாதிரி கெட்பெல்லியில் பார்த்தது அதுவுமே வந்து ஓகே. இப்போ எல்லாமே 100% என்று சொல்ல முடியாது, ஒவ்வொன்றுக்கையும் சின்ன சின்ன உண்மை பொய்யல் இருக்கலாம் வந்து. பட் இருந்தாலும் ஓகே, அந்த அதாவது அவங்களோட அந்த பிரச்சனைகள் மத்தியில் வந்துட்டு பார்க்கலாம் அதெல்லாம் ஓகே இருந்தது. எனக்குமே வந்து சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அடுத்ததாக வந்து நாங்கள் அல்லப்பட்டி போயிருந்தோம் வந்து, அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நான் வந்துட்டு போயிருந்தேன். நிறைய தூரம் இல்லையாண்டு இல்லை,
தூரமாக இருந்தாலும் அவங்களோட பிரச்சனைகள் கணக்காக இருக்கிறதால நாங்கள் அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் ஒன்றை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போன இடத்துல வந்துட்டு அதுவோ வந்து ஒரு பெரிய ஒரு பொய் கும்பமாக இருந்தபடியாக அதை வந்து நான் முகத்தை ஹைட் பண்ணி வந்துட்டு நான் வீடியோ போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிறகு வந்து போயிருந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லூர்கிட்ட ஒரு ஐயாட்ட அதுவுமே வந்து நான் வீடியோவில் வந்துட்டு அப்டேட் பண்ண நீங்கள்லாம் பார்த்து தான் இருந்தாலுமே நான் சொல்கிறேன் ஒரு அனுபவமாக ஒரு கதையாக சொல்லணுமென்றக்காண்டி சொல்கிறேன் வந்து. அப்போ அவருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன பிரச்சனை என்றால் அவர் வந்து அந்த வீடியோவால் ஏதோ அவருக்கு அது சம்மந்தமாக ஏதோ பிடிக்காத போல் அப்போ அவருமே வந்து எங்களை என்ன சொல்கிறது வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பேசினார். ஓகே அது நல்லது, எடுத்தால் அப்புறம் பிரச்சனை வர்ற நேரம் வர்றதை விட எடுக்க முதலே சொல்கிறது நல்லம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்களும் விட்டுட்டு வந்துட்டோம். அதே மாதிரி திருப்பி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வீடியோவில் போடையில் வந்துட்டு எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் வரும். எங்கே நவாலின்னு சொல்லுவோமே, நாங்களே வந்து இடத்தை சொல்லுவான். அப்போ நவாலின்னு சொல்லக்குள்ளே அங்கேருந்து வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் வந்திருந்தார். நான் வீடியோவில் சொன்னேன் இது நேற்று முன்னாள் வீடியோவில் லைட்டாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அப்போ ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து வந்திருந்தார். பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து கால் இல்லை. அப்போ வந்து என்ன சொல்கிறது அம்மாவும் அவங்களும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ இவ்வளோ தூரம் ஆட்டோ பிடிச்சி வந்தவர் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் போய் கட்டாயம் பார்க்கணும், பார்க்காட்டி அவர்கிட்ட மனம் வந்து எவ்வளோ வேதனைப்படும். அந்த ஆட்டோ காசை கூட யார்கிட்ட வண்டி கொடுத்தாரோ தெரியாது அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு நாங்கள் அவரை தேடி வந்து நாங்கள் நவாலிக்கு போயிருந்தோம். போனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட நிலைமையும் வந்து ஓகே இருந்துச்சு. அதே நேரம் அவங்களுக்கு வந்துட்டு வெளிநாடுகள்லேயும் வந்துட்டு சகோதரங்கள் இருந்த ரீதியில் வந்துட்டு அதுவுமே வந்து எங்களுக்கு ஒரு உகந்தா வந்துட்டு தெரியாதபடியே நாங்கள் அதையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இப்போ கடைசியாக ஒரு 3-4 விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு சரியிட்டுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே நான் வந்து இந்த முறை அதாவது வந்துட்டு கடமைக்கு செய்கிறன்ற அப்பால் வந்து 100% வந்துட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து கூட. உண்மையிலே வந்து இப்போட நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் 3:30 இவ்வளோ நேரம் வந்துட்டு வீட்டு வேலைக்காரோட 2 மினக்கட்டு போட்டு இப்போ அவசரமாக வந்துட்டு ஓடுறோம். அப்போ ஓடினாலும் கடமை கண்டு இல்லாமல் வெளியிலேருந்து அனுப்புகிறவங்கள்ட்ட காசாக இருக்கட்டும். ஸோ அதுவாக இருந்தாலுமே வந்து நாங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தணும், சரியான ஆக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு நான் பார்க்குறது. ஸோ அதால் வந்துட்டு கடைசியாக சொன்ன அவ்வளோ பேரையும் நாங்கள் அப்படியே வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம். அதுலேயும் நாங்கள் வந்துட்டு ஒரு 2 பேர்ட்ட முகத்தை வந்துட்டு ஹைட் பண்ணி போட்டிருந்தோம். வந்துட்டு ஹைட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் அதாவது அவங்களால ஃப்யூச்சரில் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அவங்களுக்கும் வரக்கூடாதுன்றக்காண்டி வந்துட்டு ஹைட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாத்தையும் தெரிஞ்ச ரீதியில் நிசாக்கா வந்துட்டு சூஸ் பண்ணி தந்த ஒரு ஆள் வந்து ஓகேவா இருக்கும். அதுலேயும் வந்து கூடுதலாக வயதான ஆக்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து உண்மையிலே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவுகள் இல்லைன்னு சொன்னால் நம்ம உதவி செய்யணும் அப்படின்றத வந்து போகிறோம். அதே நேரம் முன்ன மாதிரிலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எங்களோட அந்த முட்காசு நாங்கள் கொண்டு போய்ட்டு கொடுக்குற அந்த முட்காசு எல்லாம் முந்தின்னு சொன்னால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கே தருவாங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் வச்சுருந்து போகிறாக்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நான் வந்துட்டு அப்படி இல்லை, நான் வந்துட்டு எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அனுப்ப வேண்டாம், நான் வாங்க தயாரில்லை என்ற பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ முன்னுக்குமே வந்துட்டு தாரக்குமே வந்துட்டு என்ன சொல்கிறது ஆக்கள் வந்துட்டு கம்மி தானே சொன்னால் நான் சொன்ன விஷயம் வந்து நேரில் வரைக்க தாங்க இல்லாட்டி யார்டையும் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வகையில் அந்த ஒரு காசையும் நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுமே வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இப்போ வந்துட்டு சூஸ் பண்ணுற ஆக்களை வந்துட்டு நாங்கள் எங்களோட உதவி திட்டத்துக்குள்ளே வந்துட்டு உள்வாங்குவோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் போகிறோம். உண்மையிலே நான் நம்புகிறேன் 100% வந்துட்டு இவங்க எங்களோட அந்த உதவி திட்டத்துக்கு சரியான ஒரு ஆக்களாக 100% இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரம் வந்துட்டு நிசாக்கா வந்துட்டு எனக்கு அந்த அம்மாக்கள்கிட்ட ஃபோட்டோ அப்புறம் வந்துட்டு வீட்டு ஃபோட்டோ அதை நான் தான் சொன்னேன். என்ன சொன்னால் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 பேர்கிட்ட வீட்டை போய் நாங்கள் என்ன சொல்கிறது ஃபெயிலியர் ஆகி தான் திரும்பி வந்தாங்கன்னு சொல்லலாம். வந்து ஃபெயிலியர் மீன்ஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் எங்களை வந்து என்ன சொல்கிறது அதை சீட்டிங்னு சொல்லலாம். அது ஏதோ செய்கிறாங்க கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண டைமில் எங்களுக்கு வந்து அது சரி வராது தானே. அப்போ நாங்கள் வந்துட்டு அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஃபெயிலியர் தான் வந்து. அப்போ நாங்கள் விட்டுட்டு வந்தபடியாக இல்லை நிசாக்கா சொல்லியிருந்தாலுமே நான் வந்துட்டு நானுமே ஒருக்கா பார்ப்போம் அவங்களோட வீடு வாசலை அவையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த அம்மாக்கள்கிட்ட அவங்களோட வீட்டுன்ற படத்தை ஒருக்கா எனக்கு எடுத்து அனுப்ப சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி வந்து நிசாக்கா அனுப்பி ஒரு நம்பரும் போட்டிருந்தா. அப்போ நம்பரும் போட்டிருந்தா நான் எனக்கு வந்துட்டு உண்மையில் என்னுடைய காலமாக வந்து நான் எழுப்பி பார்க்கல எனக்கு அது விளங்கலைன்னு சொன்னால் நிசாக்கா வந்து அனுப்பி இந்த படம் வந்து ஒரு 2-3 படம் அனுப்பியிருந்தா 3டைம் பார்க்க வந்துட்டு
என்ன மாதிரி இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு போகிறோங்க நான் காட்டுறேன் வந்து அதில் ஒரு நம்பர் அனுப்பியிருந்தேன். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஓட்டோக்கார அன்னையோராள்கிட்ட நம்பராம் வந்து. ஸோ அதுதான் வந்து அவர் தான் வந்து எங்களை வந்துட்டு கூட்டி கொண்டு போயிட்டு வந்து இடம் காட்ட போகிறார் வந்து மல்லாகத்தில் அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து அந்த வீட்டுண்ட படம் வந்துட்டு அனுப்பியிருந்தாக்கா காட்டுறமாங்க செஞ்சு வேற. இப்போ இந்த படத்தை நான் பார்க்க என்ன கிடையாது கோழி குடும்பம் கிடைக்கல செஞ்சு வேற நான் போட்ட வயசு செஞ்ச பேர அது நித்திர கண்ணில் இருந்து வாங்கலாம் அப்படித்தான் வருவேன். இல்லை நித்திர கண்ணு இல்லைடா, இது நான் விடியத்தான் போட்டு நான் கிளம்பினா அப்புறம் நித்திர கண்ணில் இது கோழிக்கூடு தானே அப்புறம் என்ன இது கோழிக்கூடு தானேடாப்பா. இங்கே வரேன் இங்கே இது இப்படி பார்க்க கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த மூண்டு போட்ட உண்டா பார்த்தா கோழிக்கூடு தான். அப்போ நான் கேட்டு விட்டேன் நிசாகா வாய்ஸ் மெசேஜில் இது என்ன கோழிக்குட்டுன்ற படம் அனுப்பியிருக்கீங்க என்ன வளர்க்கணும் என்ன இப்போ அவன் கோழி வளர்க்குறவா இல்லை மற்றது நாங்களும் கோழியில் வேண்டி கொடுக்குறாங்களே இல்லை. அப்போ சிலவளை அது சம்மந்தமாக எதுவும் அனுப்பினாவோ சரியாது அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் கேட்டு போட்டு மெசேஜை கிளிக் பண்ணி பார்த்தா அங்கால வந்து அந்த 2 அம்மாக்களும் அந்த வீட்டுக்கு நினைக்கணும். ஐயோ பிரதான் விளங்கிச்சனுக்கு ஐயோ இது வந்து அவன் வீடுண்டு அவள் பிறகு மெசேஜ் போட்டுவிட்டா சரி அக்கா சாரி நான் வந்துட்டு இந்த பின்னுக்கு அனுப்பின படத்தை பார்க்கல நான் வந்துட்டு முன்னுக்கு அனுப்பின படத்தை பார்த்து தான் அப்படி கேட்டான்னு சொல்லி போட்டு நான் உடனடியாக கால் பண்ணி சொன்னேன் நான் 2க்கே வாரேன்னு சொல்லுங்க அந்த அண்ணாவையும் இருக்கா எனக்கு அரேஞ்ச் பண்ணி விடுங்கண்டு. அப்போ அவருக்கும் நான் கதைச்சேன். அப்போ அவர் வந்து சொல்லியிருந்தார் கொஞ்சம் நினைப்பே போய் நிற்கட்டா அப்படின்னு கேட்டார் வந்து. எனக்கு வந்து முதல் பாதையை சொன்னார். அப்போ நான் சொன்னேன் நீங்கள் பாதை சொல்லி எனக்கு போக கஷ்டம் அண்டா அப்போ தான் வந்து காட்டணுமோண்டா நான் சொன்னேன் வந்து காட்டினேன் நல்லமண்டா. அப்போ கொஞ்சம் எவ்வளோ நேரம் எடுக்கும்னு சொல்லி என்னைய கேட்டார். நான் சொன்னேன் நான் இப்போ ஒரு 3 குழக்கிட்ட அப்படியும் ஒரு 3:45 ஆகும்ண்டா தான் சரியாக 3:45 நிற்கட்டோன்னு கேட்டார். அங்கே வந்து நான் சொன்னேன் அப்படி டைம் சொல்லி வரையில சில அவ்வளோ பிசாகம் தானே நான் வரையக்குள்ளே உங்களுக்கு அடிக்கிறேன்னு சொல்ல அப்போ ஒரு காமனத்தி அலமாகும் தான் வேறு அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் வந்து நான் வர்றதுக்கு ஒரு காமனத்தி அலை முன்னமாக அடிக்கிறேன் நீங்கள் அப்போ வலுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓகே இருக்கும்னு சொல்லி அப்போ நாங்கள் இப்போ கிட்ட போயிட்டு வந்துட்டு அந்த அன்னைக்கு கால் பண்ணி அவரை கூட்டிக்கொண்டு போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவையும் மகளையும் சந்திக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வறுமையான நிலைமையில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு விரும்புகிறேன். அதுக்காண்டி வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு வறுமையாக இருக்கணுன்றது என்ற விருப்பம் இல்லை. அந்த வறுமையை நாங்கள் நிவர்த்தி செய்கிறதுக்கு சரியான இடத்துல அவங்க இருக்கணும்ன்றது சொல்லி நான் விரும்புகிறேன். அதே நேரம் அவங்களோட அந்த ஒரு வறுமைக்கு சரியான ஒரு தீர்வு நாங்கள் இன்றைய தினம் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இன்னும் 20 நிமிஷத்தில் வந்துடுவேன். அப்புறம் அவருக்காண்டி வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லை. ஓமாண்ணா நான் ஒரு சரியாக 20 நிமிஷத்தில் மல்லாம் சந்தியில் நிற்பேன். ஓ அப்போ நீங்கள் வர கணக்காக இருக்குமா? சரி ஓகே. உண்மையில் வந்து எங்கள் அன்றைக்கு அந்த நல்லூர்கிட்ட அந்த ஐயா வந்துட்டு காட்ட வந்த அம்மாக்களுக்கும் நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதுக்கும் ஒரு மனசு வேணுமெண்டு அது அவங்க கொஞ்சம் பக்கத்தை இப்போ எஃப்னாலேருந்து மல்லாத்துக்கு வாரார் அவர் வந்து இவங்களை வந்து காட்ட வந்து அப்போ இப்படியான உதவிகளும் உண்மையிலேயே பெரிய உதவிகள் தான். நம்ம கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்துட்டு நன்றி சொல்லணும் வந்துட்டு. ஆனால் இந்த காலம் ஏதோ ஒரு உறவு முறை சொந்தங்கள் அப்படியான பேசலாம் வந்து யாருமே முன் வந்து விளக்கிடுவாங்க. ஆனால் நான் இதுவரைக்கும் வரைஞ்சதில் இவருக்கும் அவைகளுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு மாதிரி தான் வந்து நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு மேலே வந்து எனக்கு தெரியாது. நான் போனேன்னு சொன்னால் நான் வந்துட்டு விசாரிப்பேன். அந்த அம்மாக்களை வந்துட்டு கேட்டால் தெரியும். அண்ட் வந்து இவர் வந்து அவைகளுக்கு யாராக இருந்தாலும் அது எங்களுக்கு தேவையும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு பார்க்க போகிறது அவங்கள அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு தான் உதவி தேவை. பட் இருந்தாலும் ஒரு வேளை இவர் வந்துட்டு சொந்த பந்தமாக இருந்திருந்தால் அது ஒரு காலம் எங்களுக்கு சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கூரை மட்டும்தான் அந்த இடத்துல வறுமை தவிர மற்றும்படி வந்து ஒன்றும் பெருசாக குறைன்ற அளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் நான் ஒரு கேட்பேன். இப்போ நாங்கள் வந்துட்டு அடிச்சிட்டோம். அவர் வந்து ஜெஃப்னாலேருந்து இங்கே வரார். அப்போ நம்ம வந்துட்டு இதால் அதாவது இந்த இங்கே எந்த ரோட்டுன்னு சொல்கிற இதை வந்துட்டு
பல்லாளி ரோட்டால் வந்துட்டு இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். ஸோ வந்துட்டு 2 பேரும் கனெக்ட் ஆகிற அந்த டைம்லேருந்து அப்புறம் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோமா. ஓகே, இப்போ 20 நிமிஷத்தில் வாரன்னு சொன்னால் 18 நிமிஷத்தில் வந்துட்டோம்யா. அடிப்பேன் ஒன்றா ஒருக்கா. ஹலோ, மருதனாவடம் தாண்டிட்டீங்க. ஓகே, நான் இந்த மல்லாம் ஜங்ஷன் கிட்ட நிற்கிறேன், வாங்கலாம். சரி, ஒரு 5 minutes அடிப்பாங்க. ஓகே 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 சரி. என்ன சொல்கிற வந்து எல்லாமே வந்து கஷ்டம்தான். இப்போ அங்கேருந்து வந்து இங்கே வந்து நீ வரக்காண்டி வந்து வெயிட் பண்ணி அவரை கூட்டிக்கொண்டு நீ அந்த அம்மா விட்ட போவ. இனி அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ என்னமோ தெரியாது. அவங்கள போய் பார்த்து கொண்டு தான் ஏதாவது ஒரு முடிவு செய்யணும். பட் உண்மையிலே வந்து பயங்கர ஒரு கஷ்டமானவங்களாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்க்கவே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே அவங்கள பார்க்க தெரியல. மகளை விட்டாலும் தாயை பார்த்தியா? இந்த இஷ்டவெறிகிறான் சண்டையில் அங்கனைக்கு நின்று அந்த கதைக்கிறாக்கள் மேய்கிற கட்டாயம் போய் செய்யணும். இதே விட கூடாது. இந்த கேகேஸோடு தானே இல்லையா? இல்லாட்டி வேறுமா கேகேஸ் தான் ஹோட்ஸுக்கு போனால் நேரே கூட ஓட்ஸா மசுண்டல் மெல்ல அங்கே ஓட்ஸாண்ணா போத்தானே விரும்புகிறேன் என்ன கொஞ்ச நாள். சரி, ஓகே. அப்போ அது விளையாட்டு வேணா ஆள் அடிக்கிறாரா? அடிக்குது. ஹலோ, மலாசந்தி தாண்டி எங்கே போகிறீங்க? சோடா கொஞ்சம் இருங்க வரேண்ணா. மல்லா ஜங்ஷனில் நான் வந்து கோட்ஸுக்கு ஒரு ரோட் போகுது, மற்ற நேராக போகுதில்லோ அங்கே போய்ட்டு நேராக வாங்க. கேகேஎஸ் 4 ரோட்டால் நேராக வாங்க. கேகேஎஸ் ரோட்டு வேடா மெல்லாம் ஜங்ஷன் தாண்டி கேகேஎஸ் ரோட்டால நேராக வாங்க. மல்லா சந்தி கழிஞ்சு நேராக வாங்க. நான் அந்த ரோட்டில் ஆட்டோ நிற்கி சிவப்பு ஆட்டோ நிற்கி பாருங்க. பாரன் சிவப்பு கலர் ஆட்டோவா? மெயின் ரோட்டில் நிற்கிறேம்மா. பாரு என்ன நம்பர் ஆட்டோ? ஏபிபி. நாளைக்கு வெளியே அனுப்பி இறங்கி அனுப்பிடுங்க. வாங்க, நீங்கள கலர் சேட்டோட கொஞ்சம் இருங்களா வரண்ணா. ஆட்டோவில் வந்திக்கிறது தான் லேட்டாக இருக்கு. இந்த ரோட்டு டிராஃபிக் தான். இப்போ நம்ம சாப்பிட்ட கடை இதாடா, ஏதோ ஒரு கடையை சாப்பிட்டோங்க. கோட்ஸு போயிட்டு கேக் எல்லாம் சாப்பிட்டோம். என்ன சோடா கம்பெனி தான் இங்கே கிடக்கு? நீங்க நேரா வந்தா சரி வாங்க. அது சோடா கம்பெனி தான் பேர். அதில் எனக்கு அல்ல இறங்கி நீங்க பச்சை டிஷர்ட்டோடையா? நான் தான் பச்சைன்னு சொல்லலாம், தம்பி சொன்னேன்னு சொல்லலாம், நீளம். நாட்டோட வந்திக்கிறப்ப அங்கேருந்து வணக்கம். உங்களோட சேவை அளப்பரியதா? என்னண்டு உங்களோட சேவை அளப்பரியது அங்கேருந்து இங்கே வந்திக்கலையா? மினக்கட்டு யாழ்ப்பாணம். எனக்கு கிட்னி பிரச்சனை 2 ஃபெயிலியர். எனக்கு கிட்னி 2 ஃபெயிலியர். அவன் கிளினிக் போறேன் நான். அந்த கிளினிக்ல போன இடத்துல ஆட்டோக்கு 1000 பிக்மி ஓடுறேன் நான். அப்ப 1000 கேட்டு நிற்க 1000 கேட்ட வந்து பார்த்தோன்னு தான். அப்ப 3 நாள் தடவை வந்து உதவி செஞ்சிருக்கேன். நான் என்னால வேண்டிய உதவி நீங்க இனி உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றது இல்லையா? இருக்கீங்க நீங்க ஆட்டோ ஓடுறேன். இல்லை, நான் ஃபேமிலிக்கு யாழ் பண்ண போல. நான் கொழும்பு கல்யாணம் கட்டி யாழ் பண்ண போல. எந்த பிரச்சனை வேறு, நான் ஆட்டோ ஓடுறேன் தானே. அது எந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. போறேன். சரி, இப்போ டைலோசின் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கமா வேலை பார்த்து பாவங்கள் தானே ஒன்று போகிறேன். ஓகே ஓகே. என்னடாப்பா மனுஷனுக்கு வாழ்க்கையில் இவ்வளோ சோதனை நடக்கு. சோடா கம்பெனி ரோட்டுன்னு சொல்கிறான்டாப்பா. ஆனால் அதுதான்டாப்பா இங்கே இருந்தாப்பா சோடா கம்பெனியில் கடை வச்சு. சீமெந்துன்னு சொன்னால் கேகேஸில் இருந்தது. ஐயோ, உண்மையாக அந்த வீட்டு வேலையோட வழியில் போகிறன்றது என்ன சொல்கிறது? வீட்டு வேலைன்னு நாங்கள் ரெண்டு செய்யாடும், அதை நாங்கள் ரெண்டு பார்த்து கொஞ்சம் ஹைட் பண்ணி சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அதில் விட்டுட்டு வேலைக்குள்ளே எல்லாம் டபுள் வேலையாக போகுது. திருப்பி என்ன நல்ல ஒரு ஆக்கள்கிட்ட கொடுத்தா ஓகே.
என்ன செய்கிறது இந்த பேர் இந்த புக்ஸ் வர ஐடியாக்களை பாருங்களாடே போகிற இடங்களில். அண்ணன் இடம் இங்கே யாழ்ப்பாணம் இல்லை தான், கதை வித்தியாசம் என்ன. கிளப்பு யாழ்ப்பாணம் கிடக்கு. 2 கிட்னியும் ஃபெயிலி 2 சிம்மில் சொல்லி போட்டு ஆட்டோ ஓடி கொண்டு போகிறான் மனுஷனா. ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமாக போய்கொண்டு இருக்குது. ஏபிபி ஆட்டோ. அப்போ அன்னைய ஹயருக்கு கூப்பிட்டுருக்காங்களா இவங்கண்டா. ஹயர் எப்படி இவர் மாட்டியிருப்பார் அந்த ஹயரில் பிக்மியாக இருக்குமோ. அப்படி ஒரு பிக்மியாக இருந்தால் இவங்களுக்கு அப்படி பிக்மி போட தெரியும். எல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயமா ஏண்டா அன்னைக்கு. அங்கே வீடு இந்த சைடில் போட்டா என்ன, சைடில் போட்டா என்ன. நான் அமோக வரவேற்பா கிடக்கு. என்னப்பா நாய் இதுக்குள்ளால வரும் ஜாம், இதுக்குள்ளால வரும் நாய். வேலை எப்படி உங்களுக்கு தெரியும்? இதில் என்ன நர்சிங் வேலை செய்யணும், ஹோம் கேர் பண்ணுவாங்க. உடம்பு டெம்பரரியாக வேலை செஞ்சுருக்குறேன். அப்புறம் ஏழாம் கண்ணும் கொஞ்சம் ஏழாம் போயிட்டு கால் ஏழாம் போனதோட மூளை ஏதோ ரத்தம் இருக்கா. இதில் தெரியல எனக்கு பெருசாக. ஹாஸ்பிட்டலில் எனக்கு பழக்கமே இல்லை. மூளை கட்டியிருந்தா சரி சரி பொருளாதார ரீதியாக சரி ஆச்சுண்ணா. இதெல்லாம் நாய்க்குட்டியெல்லாம் நிற்கிது உள்ளுக்கு வீட்டுக்குள்ள. அவையில என்ன ஊட்டப்பட்ட நாய் வளர்க்கிறேன் போலக்கா. நாய் இருக்காங்க. இது உங்களோட அம்மாவா? பெரியம்மா. அப்போ அம்மா அம்மா அங்கே உங்களோட நாய் கத்தி கொண்டு கூடிய காய்ச்சி கொள்ள கொஞ்சம் ரஞ்சீசன் சென்னா தான் நான் குறைக்கிறது குறையும். குறை தான் கதைக்கலாம். சரி, அப்போ நாங்கள் அவ்வாறு நிசாக்கா சொல்லிவிட்ட அக்கா அப்புறம் அம்மா பார்க்க வந்துட்டோம். அப்போ இவங்க கூட பெரியம்மா என்ன. ஓகே, அப்போ நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டிலாம் இருக்கிறீங்களா? இப்போ எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? இப்போ 2-3 வருஷம். 2-3 வருஷமா? இதுக்குள்ள உங்கள் ஆக்களை விட நாய் தானே கூட்ட நிற்குது. உங்களுக்கு பெட்டில் எல்லாம் நாய் படுத்துருக்குது. உங்களோட நாயா? ஓ, இவா வளர்க்குறாங்க. அது அம்மா வளர்க்குறா? பெரியம்மா வளர்க்குறீங்களா? நாளைக்கு நாயில் பாசம் கூடவா? அது கொஞ்சம் மேலாதுண்டு. யாருக்கு? அந்த நாய் அடிபட்டு போச்சு. நாய்க்கா? அப்போ உங்களை யார் அக்கா பார்க்குறது? இப்போ ஒரு இல்லை பார்க்கச்சு எனக்கு கஷ்டம்தான். அப்போ எப்படி சாப்பிட்றீங்கல்ல? சாப்பாடு ஒன்றும் இல்லை. எப்படி எங்கேயும் நேட்டின் வீடுகள்லாம் போய் எங்கேயும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது இல்லை. இப்போ என்னன்னு சொல்கிறது, இப்போ உங்களுக்கு இப்போ அட்டையும் போட்டேன்னா டெய்லி அட்டையும் போட்டு போயிடலாதானே? வீடு எல்லாம் போய் வாங்குறது. எனக்கு இந்த இதுவும் இல்லை. இந்த ஐஸ்மஸ் ஒன்று முதல் கொஞ்சம் தந்தவங்க 5-6 மாதம் நிலம்புரி காசா எல்லாம் எனக்கு நிப்பாடி போடணும். ஒரு 5000 ரூபா சந்தை ஒன்று வந்தது. அப்புறம் நிப்பாடி போடணும். சரி, இளைநட்டில் எல்லாருக்கும் நிப்பாடினா அதோட எனக்கு நிப்பாடி கிடக்கு. அம்மாவுக்கு வருது 2500 ரூபா. பெரியம்மாக்கா? பெரியம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? கல்யாணம் செய்யலை. பெரியம்மா கல்யாணம் கட்டலையா? ஓகே, அப்போ நீங்கள் கட்டிட்டீங்களா? ஓ, நான் கட்டிட்டேன். 2 பிள்ளைகள். அது கல்யாணம் செய்துட்டினா 2 பிள்ளைகளா? அவங்க கல்யாணம் கட்டிட்டாங்களா? இப்போ அவங்க அவையெல்லாம் தங்கட இடங்கள்ல இருக்கணும். அவையல் இருக்கணும். அவை எங்கனோட கதைக்கிறே இல்லை ஒரு தரம். நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுங்க கடிக்க? நீங்கள் அடிக்கடி வாரீங்களா இங்கே? 2-3 தடவை வந்துருக்கேன். சொன்னவங்க ஓ, பேர் வந்தவர். ஓகே ஓகே. அப்போ அண்ணாவை எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்லை, ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் இருக்கா ஆட்டோ. ஓ, ஓகே.
அப்போ உங்களோட அம்மா இறந்துட்டாங்க என்ன? அம்மா அப்பா அப்பா வந்துட்டான். அப்பா இறந்துட்டாங்க. அப்போ எத்தனை சகோதர மக்காவுக்கு? எனக்கு தங்கச்சியரால் அவைகளையும் கதைக்கிறீர்கள் தான் எங்களோட. இல்லை இல்லை, அது பிரச்சனை இல்லை. இப்போ சகோதரங்கள் இருந்த காண்டி உதவி செய்யணும்னு நான் சொல்ல வரையில நான் கேட்குறேன். நான் இப்போ நீங்களும் தங்கச்சியும் தான். அவங்க தங்கச்சி இப்போ இங்கே இருக்காங்க. அவங்க யாழ்ப்பாணத்தில் கேட்கிறேன். எனங்களோட கதைக்கிறதும் பெருசாக இல்லை. பெருசாக கதைக்கிறது இல்லை. அப்போ இப்போ பெரியம்மா அப்படி உங்களோட வந்து சேர்ந்தா? இப்போ முதல்ல இருந்தே எங்களோட இருக்கிறா. முதல்ல உங்களோட இருக்கிறா. அவள் கல்யாணம் காட்டிடுறா தானே? ஆமாம். ஓகே ஓகே. அப்போ அம்மாக்கு இப்போ எத்தனை வயசுண்ணே? சொல்லுங்க. ஒரு 83. எது 80? 80 வயசா? ஓகே. 80 வயசுண்ணா. 80 வயசுண்டா எத்தனை பிறந்தீங்க? 45. ஆ 44? 45? 55 81 என்ன? ஓகே. எத்தனை பிள்ளைங்க சொன்னீங்க? 2 பிள்ளைங்க. அவ எங்கே இப்போ? இது ஒரு அறிஞர் இருக்கிறா. ஓகே. மற்றவர் இங்கே தூரம் இருக்கிறார். இங்கே எனக்கு இது வந்து பிள்ளையோட வீடா? இது வந்து மகளோட வீடா? பிள்ளையோடையும் கதைக்கிறீங்க. எத்தனை வயது மகளுக்கு? 30 வயசு. கல்யாண கட்டணங்களோட எழுதி எடுத்து போட்டுட்டு அப்படி மரம் ரெண்டா. இப்போ உங்களோட 2 பிள்ளையோடையும் உங்களுக்கு தொடர்பு இல்லையா? 300 தான் இருக்காங்களா? 300 தான் இருக்காங்களா? இல்லை, இவ மகள் மட்டும்தான். அவர் பேர் இங்கே இருக்கிற தூரம். இங்கேருந்து எனக்கு ஒரு இடம். 6 மகனா? ஓகே. மகள் ஓகே இருக்கிறா? பிரச்சனை இல்லை. இருக்கணும். என்னோட தொடர்புகள் இல்லை. இருக்கிற பள்ள இருக்கணும். சரி. அப்போ இந்த வீடு இந்த இடம் வந்து இதாட்ட என்ன ஹானி எல்லாம் இது ஆடுறது? இது எந்த ஹானி? இதில் இது முந்தி நான் அந்த கோழிக்கண்டு போட்டேன். அந்த கொட்டில் அதுதான் இப்போ இந்த கொட்டில் கோழிக்கண்டு போட்டதுக்கே இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா? இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன சரிதான். பார்க்க கோழி குடும்பம் தான் இருந்தது. கொள்ளு பார்ப்போம்மா இருக்கா? நீங்கள் காட்டுறீங்களாக்கா? ஆனால் நீங்கள் இப்படி நாயில் உள்ளுக்கு வச்சுருக்க கூடாதம்மா. என்னென்ன அளவு உங்களுக்கு வயதான டைமில் கூடாது இல்லை, இன்ஃபெக்ஷன் ஆக்கி போடும். ரத்தம் வந்துடும் இல்லை. இங்கே வேறு நாய் வந்து அங்கே படுத்துருக்குண்டு. அங்கே பேர் இந்த அங்கே பேர் இப்போ வேறு கவர்னேஷன் பார்ப்போம். அப்போ நீங்கள் சமையல் சாப்பாடு எல்லாம் இங்கே இதுக்குள்ளே தானோ? அப்போ இன்றைக்கி சமைச்சதா? இன்றைக்கி கொஞ்சம் அரிசி இருந்து சமைச்சது. நேற்று கறி கொஞ்சம் கிடந்தது. அதோட சாப்பிட்டேன். நேற்றியான் கறியோட இன்றைக்கு அரிசி போட்டீங்களா? சோறு. நேற்றியான் கறி இன்றைக்கு எப்படி அது பழுதா போலையா? சூடாக்கி வைக்கிறோம் நாங்கள். சூடாக்கி வச்சிங்களா? அப்போ நேற்று என்ன கறி? இப்போ நேற்று உருளைக்கிழங்கும் பருப்பும் போட்டு காய்ச்சினாங்க. அப்போ இப்போ இந்த அடித்த டிட்வா புயலுக்குள்ள மழைக்குள்ள எல்லாம் சரியான வெள்ளம். இதுக்குள்ள வர வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி. சைட்டுகளால் எல்லாம் தண்ணி வரும். அந்த மேலாலே முழுகுறதுக்கு எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது. இல்லை இப்போ என்னென்றா இல்லை இப்போ இந்த என்னடா இப்போ இது சரியான இதாக கிடக்கு. இந்தியாவில் ஒரு எப்படி காடு மாதிரி கிடக்குது. இந்தியாவில் வெறும் காணி தானேண்ணா? ஓ ஆ ஓ இது இங்கால தனி காடுண்ணா. ஓய் அங்கால எல்லாம் வந்து ஆக்கள் இந்த காணி சும்மா அடக்கண்ணா. ஓ இந்த காணி இது அரவாசி என்ற அரவாசி தங்கச்சி 2-3 வரப்பு கிடக்கு. பாம்பு பூச்சிகள் எல்லாம் வரும் தானே உங்கள் வீட்டுக்குள்ளே வரே இல்லை. அங்கால அப்போ இதுதாண்ணா நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டது? ஓ பார்க்கவா கறி? ஓ இது நேட்டியான் கறியா? ஓ என்ன சொல்றீங்க? ஓ மை காட். இது என்ன பருப்பா? இது நேட்டியானா? ஓ நேட்டியானா சுட வச்சு அண்டை சாப்பிட்டீங்க? ஓ கட்டாவுள்ள இது பருப்பு மாட்டி உருளைக்கிழங்கு கறியுமா? ஓ இது வெங்காயம். இப்போ எத்தனை வருஷமா வந்து நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் 3 வருஷமா? 3 வருஷமா இருக்கு. 4 வருஷம் வருமோ? 4 வருஷம் வரும். 4 வருஷமா இங்கே தான் இருக்கிறீங்க. இதே நிலைமையிலே இருக்கிறீங்களா? ஓ கடவுளே, இது என்னன்றப்ப இருக்கிறீங்க இப்படி? சரி, நாங்கள் வெளியில் இருந்து கதைப்போம்மா.
கட்டில் கிடைச்சிருக்குன்னு ஓ அவங்க கொடுத்தவே ஜீவசாலை கேஜிஎஃப் சேலு கட்டில் கிடைச்சிருக்கு ஆனால் வைக்கலையே நாய்க்கு தானே போட்டிருக்காது அது இப்போ அதில் சும்மா கிடக்குது இப்போ கலைச்சி போட்டுதான் இதெல்லாம் படுத்துருந்தேன் நம்ம படுக்கிற கீழே இப்போ ஏஜிஎஃப் சேலை கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு கீழே நம்ம படுக்கிறோம். ஓகே நீங்களும் வீடியோவில் தெரிய போகிறீங்க குறுக்க மறுக்க தெரியறீங்க யாரு நீங்கள் தான் எனக்கு வீடியோவில் பட போகிறீங்க நீங்கள் பிரச்சனை இல்லை எனக்கு தப்பாக வர போகிற இல்லை 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 அது தப்பானு வரப்போகிறது இல்லை உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் சரி ஏற்ற நான் சொல்கிறேன் இதில் என்ன எனக்கு எதுவும் ஒன்று அதில் தான் ஆனால் தான் கூட இதுகளை பார்த்துட்டு அதுதான் நான் சொந்தக்குழியில் இருக்கிறவங்க அதுக்கிட்ட முதல் சில பேருக்கு தெரியாதா அதுக்காண்டி தான் சொன்னான். சரி அப்போ நாங்கள் கதிரை இல்லையா அவர் 2 தான் இருக்குண்ணே. ஓகே 1 2 அதில் இருக்கலா போல என்ன டேமேஜ் ஆகிட்டேண்ணா. சரி பரவாயில்ல கதிரை வேணாம். நீங்கள் எது குளிக்கிற இடமா பாப்போம் இங்கே பைப் போட்டிருக்காங்க. ஓ மை காட் இங்கே தான் நான் குளிக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து இவங்க குளிக்கிற இடமாம் வந்து கடவுளி. ஆனால் இவங்க சரியான ஒரு சரியான ஒரு தாங்குற சக்தி இருக்குன்னு நான் சொல்லணும். எப்படி இங்கே இதில் கால் எப்படி வச்சு இதில் எப்படி குளிக்கிறது அதுதானே. அப்போ இது என்ன தண்ணி முன்விட்டு இருந்து எடுக்கிறாங்களா? இங்கே கொஞ்சம் கிட்ட கொண்டு காட்டு தம்பி குளிக்கிற இடத்து இல்லையாம்மா விவசாயம் இல்லாத எனக்கு. இங்கே பாருங்கண்ணா இதுக்குள்ளே வந்து இப்போ இந்த வயதான அம்மா அக்காவோ அவங்க வந்து இதுக்குள்ளே வந்து கால் வச்சாலே சறுக்கி விழுந்துருவாங்க. அதை விட சரியான ஒரு ஊத்தியாக இருக்குதுல்ல உடம்பு வந்து சரியான நுழம்பு தேங்கும் அவ்வளோ வருத்தம் பெறும். அதை விட இந்த வீட்டு கரையை கொஞ்சம் பாருங்களேன். அப்போ இந்த வீட்டு கரையோட இப்படியே இந்த மரம் செடி கொடியெல்லாம் படர்ந்துருக்கு என்னண்டு உண்மையிலே. ஏன்னா இதை பார்க்க போனால் இன்றைக்குன்னு சொல்லி வந்து இவங்களை இந்த உதவி ஒன்றுக்காண்டி செட்டப் பண்ணி கொண்டு வந்து விட்டமே கிடக்குது. ஆனால் இதுக்கே உண்மை அவங்க வாழ்கிறாங்கன்ற என்னன்றாப்பா ஏன்னா நீங்கள் இந்த அக்கம் பக்கம் சனங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அதுதானே எப்படி கடவுளே இந்த அயலுக்கு கேட்டால் சொல்லுவாங்க எவ்வளோ காலம் இதுக்கோ அம்மா இருங்கோ. அப்புறம் படலாம் ஏற்றி போட்டால் தான் சரி தம்பி. அக்கா நீங்கள் பக்கத்தில் போடுங்க ஹாரே. ஆனால் உண்மையாக எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா உங்களுக்கு தான் முதலுக்கு நன்றி சொல்லணும். இவங்களை கொண்டு வந்து காட்டி விட்டதுக்கு இனி நாங்கள் இவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் கொல்ல போகிறோம்ன்றதெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு நீங்கள் போட்டுறீங்களா? போட்டிருக்கேன் மெசேஜ் இதுக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜில் போட்டு மல்லாத 2 பேர் இருக்கிறாங்க அப்படி கோழிக்கூட்டில் இருக்கிறாங்க சாப்பாடுக்கு சரியான கஷ்டம் அப்படியெல்லாம் போட்டேன். அப்போ அவங்களோட இந்த இது இதாக அவங்களோட இதுக்கும் போட்டிருக்கேன். ஆனால் அவங்களோட இதில் திருப்பி அவங்க வந்து எங்களை மாதிரி இப்படி செய்கிற இல்லை அவங்க வந்து அந்த தங்களோட கண்ணில் படுற ஆக்களுக்கு அப்படி அப்படி செஞ்சுட்டு போகிறோம். அந்த அக்கா நீங்கள் சுண்டுக்குழியில் செஞ்சு நீங்கள் அவங்களோட அங்கேயே தெரியும் 2 வருஷத்துக்கு மேலே தெரியும் அவையில் எனக்கு அந்த இதில் தான் கண்டக்ட் பண்ணேன். சரி சரி ஓகே. அப்போ சந்தோஷம் அம்மா உங்களை வந்து சந்தித்ததில் சந்தோஷம். சரியா இப்போ வந்து நீங்கள் தான் உங்களுக்குரிய நேரம் தான் இது சரியா. இப்போ நீங்கள் வந்து கதைக்கணும் என்னென்றால் இப்போ இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட அம்மாவுக்கு வந்து 80 வயசாகுது அக்காவுக்கு வந்து ஒரு 50 வயசுன்னு பார்ப்போம். எத்தனை வயசு உங்களுக்கு? 50ஆ? சரி ஓகே 50 வயசுன்னு சொன்னால் இன்றைக்கி இவ்வளோ காலமும் வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ வேதனையில் தாண்டி வந்திருக்கிறீங்க. ஏன்னா அம்மா திருமணம் செய்யலை அதேமாதிரி அக்கா கல்யாணம் செய்து பிள்ளைகளை வந்து பார்க்குறதில்ல சகோதரங்களும் பார்க்குறதில்ல எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் இந்த ஒரு அதாவது வந்து கோழிக்கூட்டு கண்டு போட்ட இடத்துக்குள்ளே வந்துட்டு இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டு உதவிக்கு ஒரு ஆள் இல்லை. சரியான கஷ்டத்தில் வந்து வாழ்கிறாங்க. அதுவும் யாழ்ப்பாணம் எல்லாம் பகுதியில் உண்மையிலே வந்து இந்த அயலில் இருக்கிறவங்களுக்கு கூட இவங்களோட உண்மையான நிலைமை தெரியுமோ தெரியா ஏன்னா ஏதோ வந்து வாழ்கிறாங்க அப்படின்ட்டு வந்து ஜஸ்ட் வந்து அறிஞ்சிருப்பாங்க. அந்த வகையில் அம்மா அக்கா நாங்கள் வந்து இந்த வீடியோ ஒன்று எடுக்கிறோம் சரியா. இதை வந்து மக்கள் பார்ப்பாங்க. பார்க்குறதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவி கிடைக்கும். அதுக்கு நான் வந்து பொறுப்பு சரி தானே. இப்படியான ஒரு நிலைமையில் உங்களை கைவிட மாட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லா இடமும் போய் ஷோர் பண்ணிடலாம். ஏன்னா சில பேர் வந்து பொய் சொல்லுவாங்க, சில பேர் வந்து அந்த உதவிக்காண்டியே கதைப்பாங்க தெரியும் தானே. ஆனால் இவங்களோட நிலைமையில் நிஷாக்காக கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ செஞ்சு கொடுத்தாங்கண்டேக்குள்ளே இவங்களுக்கு கட்டாயம் செய்வாங்க. அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்கிறோமா உங்களுக்கு சம்மதமா? அப்புறம் நான் எடுத்துகிட்டு போன அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் எடுத்தோன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சம்மதமா அக்கா? உங்களுக்கு சம்மதமா இந்த வீடியோ எடுக்கிறோம் உங்களுக்கு சம்மதமா? ஏண்டா வேண்டிய சம்மதம் கட்டாயம் பண்ணுவேன் உங்களுக்கு எனக்கு நடந்த நிலைமைக்கு இதெல்லாம்
கடவுள் ஒருத்தரே வந்து இறங்கி செய்யற மாதிரி உதவி இதெல்லாம் அது இல்லை உங்களுக்கு எனக்கு நடந்த பிரச்சனை தெரியும் தானே, அதால் நம்ம இப்போ வந்து எடுக்கைக்குள்ளேயே கேட்டுக்கொள்கிறது என்னன்னு சொன்னால் அவங்களோட சம்மந்தம் இல்லாமல் எடுத்தேன்னு சொல்லி இருக்கக்கூடாதுல்ல வந்து ஏன்னா அதால் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறது. வீடியோ எடுக்கிறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்லக்குள்ள நாளைக்கு வந்துட்டு அந்த வீடியோவால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரிதானேம்மா? அன்றைக்கு நான் வந்து ஒரு வீடியோ, அதாவது எங்களோட வீட்டை இருந்து கதைக்கக்குள்ளே நான் இருந்து காய்ச்சேன், நான் இப்போ அப்பாக்கள் எல்லாம் நின்று காய்ச்சவே அதுக்கு ஒருத்தர் வந்து எழுதியிருந்தார், இங்கே இவர்கிட்ட எடுவே பாருன்னு எல்லாரையும் நிற்க வச்சுட்டு இவர் இருந்து கதைக்கிறாருண்டு. அது நான் வந்து சும்மா ஃபெம்பிளாக தான் ஏதாச்சும் இருந்தான் வந்து அதை இருக்க கேட்கக்குள்ளேயும் அவங்க வந்துட்டு இருக்கல. இப்போ உண்மையிலேயே இதுதான் இப்படியான நிலைமையில் வந்து நான் அப்படியே ஒரு வேலையை செய்ய மாட்டேன் வந்து கண்டிப்பாக அவங்கள தான் இருக்க விட்டு நான் வந்துட்டு நின்று கதைப்பேன். சரியம்மா, அப்போ இன்றைக்கு வந்துட்டு என்ன சாப்பிடுங்க நீங்கள் வந்து? சோறும் நேற்றியான் கறியுமா? வடிவாக சாப்பிட்டீங்களா? அது என்ன அது உண்மையாக நான் மெனம்பிட்டு சொல்கிறேன், அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரியே இல்லை வந்து ஏன்னு சொன்னால் அதை துறக்கவே வந்து ஒரு மனமுண்டு வருதுண்ணா. நாங்கள் உண்மையாக கதைப்போம், ஏன் பொய்யா கதைப்பேன் என்ன ஏண்டா இப்படியான ஒரு நிலைமையெல்லாம் இவங்க வாழ்கிறாங்கன்னு சொல்லும்போது வந்து இனி நாங்கள் வந்து அதை சொல்லலை இது இல்லை. இன்றைக்கு உண்மையாக நான் கண்டதுக்கே நீங்கள் ஒரு அதிசயமான இதாக இருக்கிறீங்களாக்கா, எப்படின்றதுல இருக்கிறீங்க, எவ்வளோ பயம் சொல்லுங்க அப்போ. சுத்த வர இப்படி ஒரு அடர்ந்த காடு மாதிரி கிடக்குது வந்து வெறும் காணி, இவ்வளவு நாய்ப்பட்டியாக இருக்குது வந்து யோசிச்சு வாங்க. நீங்கள் இருக்கிறதே வந்து ஒரு கோழிக்கன்று அடித்த கூட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அதை விட இப்போ உங்களுக்கு மாத வருமானம்ண்டா என்ன? ஒன்றுமே ஒன்றுமில்லை. அப்படி மாத வருமானம் ஒரு வருமானமே இல்லையா? இப்போ அம்மா கொடுக்குற அந்த ஒரு காசு மட்டும்தான். அது அது ஒரு 25 ரூபா கொடுக்குறாங்களோ? அவ்வளோ வராது. முதல்ல 5000 6000 கொடுத்தா பிறகு கூட்டி கொடுக்குறாங்களா? அது சரியா? அப்போ கடன்கள் தான் அப்படி கடையில் கடன்கள் வாங்குறது, பாண்ட காசு எடுத்து பிறகு அதை கடனை கொடுக்குறது. அப்போ என்ன காரணத்துக்காண்டி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்க? எப்படி அண்ணாவை நீங்கள் சந்திச்சீங்க? இவாவுக்கு ரோட்டில் போய்க்க மூட்டை பைக் அடித்து இந்த முழங்காலில் பெரிய எப்படி 2 கிடந்தது. அப்போ அதில் தான் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி போனீங்களா? அல்லாடி தெளிப்பல ஆஸ்பத்திரி போனீங்களா? ஓகே. நான் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் முதல்ல இந்த மூளையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தேன். அது உங்களுக்கா? ஓகே. 2016ஆம் ஆண்டு எனக்கு மூளையெல்லாம் கட்டி வந்தது. அவங்க இந்த ஆப்ரேஷன் செய்யணும்னு இருந்தவங்க. அப்போ நான் பிறகு ஆப்ரேஷனை விரும்பல, வந்துட்டேன். வந்து பிறகு சும்மா அந்த கை வைத்தியங்கள் அப்படி இப்படிலாம் செய்ய பிறகு கொஞ்சம் இந்த மண்டையில் உள்ள கட்டி கரைஞ்சி வெளியில் வந்தது. பிறகு கொஞ்சம் பிறகு திருப்பி அது வளர்ந்து கொண்டு வரும். பிறகு நான் அதே வைத்தியத்தை செய்ய கொஞ்சம் குறையும். அப்போ அந்த கட்டி வந்து ஒரு வில்லங்கமான கட்டி என்று இல்லை, ஏதோ ஒரு நீர் கட்டி மாதிரி தான். அது ஒரு மனம் ஒன்றும் இல்லை, அந்த நீராக தான் வந்து வெளியில் பெரிய பெரிய கட்டுகளாக வந்து உடைக்கும். அதாவது தலையின் புறத்தில புறப்பக்கத்துலையா உள்ளுக்கு கட்டு. ஓகே. வெளியில தான் வந்து உடைக்கும். உடைக்க சரியான வேதனை, சாகிற அளவுக்கு அவ்வளவு வேதனை. இயலாது. இப்போ எனக்கு அந்த பெலன் ஒன்றும் இல்லாமல் போனேன் நான் அந்த இதுகளால் தான். சாப்பாடுகள் நல்லதாக ஒன்றும் இல்லை, அப்படி சரியான பெலன் ஒன்றும் இல்லை. என்னென்ன இருக்குதுங்க எழுதுக்குள்ள? இப்போ இரவாயினாக்குள்ள லைட்டு வெளிச்சம் இருக்குதா? ஒரு லைட் ஒன்று லைட் ஒன்று தந்திருக்கணும். ஓகே. அப்போ அந்த மழை நேரம் எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்களா அம்மா? நீங்கள் சொல்லுங்கள் அம்மா கேட்போம் பாருங்க. மழை நேரம் தண்ணி எல்லாம் நிற்கும், தண்ணி வெள்ளம் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுமா? அப்போ அதுக்குள்ளே எல்லாம் அந்த டைம்லாம் இதுக்குள்ளே இருந்தீங்க? ஆக்கா இங்கே இருந்தீங்க அந்த டைம்ல? இங்கே இருந்தீங்க? ஓகே. போயில ஜிஎஸ் மேலே உதவி செய்கிறோம்னு சொன்னவே அப்புறம் ஒன்றும் 15 நாள் ஒன்றும் செய்யலை. அப்போ உங்களோட டாய்லெட் அங்கே இருக்குது? அங்கே தள்ளி இருக்கு. டாய்லெட் இருக்குதா உங்களுக்கு? இருக்குது. பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லை. சரி. அந்த தொங்கல் இருக்குதா? அது சரி. ஓகே. அப்போ அம்மாக்களுக்கு அப்போ இது வரைக்கும் வந்து வேறு யாரும் பார்த்து உதவிகள் செஞ்ச மாதிரி ஒரு தடவை உதவி செய்யலையாண்ணே? செய்யலை. ஒரு செய்யலை. நீங்கள் யார்கிட்டையும் உதவி என்று கேட்டு போன மாதிரி? நாங்களும் போயில்லை, எங்களுக்கு தெரியாது இப்படி எதுவும் இருக்குன்ற ஒன்றும். அப்போ
நான் போயில சும்மா ஆக்கள்கிட்ட தானே போய் கடனா காசுகளை இது மாறி கேட்குறது ரெண்டா தருவாங்களா கேட்டா? எங்கே கணக்கு எங்கே தராங்களோ 100-200 ரூபாய் எனக்கு சில விட தருவினா. அப்போ அக்கா நீங்கள் இங்கே வாரதுக்கு முதல்ல இங்கே இருந்தீங்க? இந்த வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் இருந்தீங்க. இப்போ மகள் கட்டினா பிறகு நீங்கள் அவா கொடுத்துட்டு அப்படியே பின்னுக்கு வந்துட்டீங்களா? ரைட். அப்போ இது வந்து சும்மா கோழி வளர்ப்புக்கண்டு போட்ட கூட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே. இனி எங்களுக்கு ஒரு இடமும் இல்லை இந்த இதுக்குள்ள தான். இனி அங்கே வேண்ட வீட்டுக்கே போயில்லாத ஒன்றும் இல்லை. ரெண்டைக்குள்ளே இப்போ என்ன நீங்கள் பிள்ளையோட கோவமோ இல்லாட்டி சரி கதைக்கிறீல்ல? அதே சரி அப்படியே விடுவோம் நாங்கள். சரி அந்த கதை வேண்டாம் எங்களுக்கு, ஏனென்ற வேண்டாம் வேணா சும்மா என் அவையில் கோத்து விடுற மாதிரி அந்த கதை வேண்டாம். அப்போ இப்போ பெரியம்மாவும் நீங்களும் வந்து இப்போ 4 வருஷமாக இந்த கோழி கூட்டுக்கெலாம் இருக்கிறீங்க ஏன்னா? ஓகே. அப்போ இன்றைக்கு இரவைக்கு என்ன சேர்ப்புறீங்க சாப்பாட்டுக்கு? இரவுக்கு என்ன சிலவளை நான் கூடுதலாக சாப்பிடாம விட்டு எனக்கு பசிக்கவே மாட்டேது. என்னண்டு பசிக்கிறதும் இல்லை இரவுக்கு, சாப்பிடாம போகிறதுக்கானாலும் இப்போ சாப்பிட்றதும் இல்லை இந்த இரவுகளில். விட்டு கொஞ்சம் இந்த பசிக்கிறதும் குறைவு. ஆனால் விடியெலும்பினோடனே பசிக்கும் சரியா சாப்பிடுவோம். சாப்பிட விட்டு. ஓகே. அப்போ இப்போ உங்கள்கிட்ட இப்போ செலவுக்கு எவ்வளோ காசு இருக்குது கையில்? இப்போ 20 ரூபா. 20 ரூபாவா? என்ன சிரிக்கிறேன்? 20 ரூபா கிடந்து டொவி வந்து சாப்பிட போயில? அதான் நல்ல விருப்பம். உண்மையோ? ஓ